மார்ட்டின் லுத்தர் சொல்லும்போது விதமாய் சொன்னார், கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது, அந்த வசனம் என்னோடு பேசுகிறது, அந்த வசனம் என் வாழ்வில் என்னோடு கூட வருகிறது, அந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, சமீபத்தில் நடந்து முடிந்த உலகக்கோப்பை மகளிருக்கான கிரிக்கெட் பந்தயத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியது. அதில் முக்கியமான ஒரு ஆட்ட நாயகியாகிய விளங்கிய ஜெமிமா ரோட்ரிக்ஸ் என்ற பெண்மணி சொல்லும்போது இவ்விதமாய் சொன்னார்கள், அவர்கள் அந்த விளையாட்டு களத்தில் விளையாடி கொண்டிருந்த போது அவர்கள் மனதளவிலும் சரீரத்திலும் மிகவும் சோர்ந்து போனார்களாம். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு வசனம், வேத புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தை அவர்களுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற அந்த வார்த்தை அவருடைய காதுகளில் தொனிக்க ஆரம்பித்தது. அவர்கள் அந்த வார்த்தையை விசுவாசித்தார்கள், அந்த வார்த்தையை நம்பினார்கள். அந்த வார்த்தையின்படி தேவன் எனக்கு செய்வார் என்று முழு நம்பிக்கையோடு அந்த போட்டியிலே அயராது பாடுபட ஆரம்பித்தார்கள். பாருங்கள், என்ன ஒரு ஆச்சரியம்! எல்லாரும் எதிர்பார்த்திருந்த ஒரு வேளையிலே, இந்த இந்திய அணி தோல்வி உறும் என்று நினைத்த வேளையிலே ஒரு மகா பெரிய வெற்றியை கர்த்தர் தம்முடைய மகள் மூலமாய் இந்திய அணிக்கு ஆண்டவர் கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் அது உயிருள்ளது, அது நம்மை உயிர்ப்பிக்கும். நம்மோடு கூட அந்த வசனம் பேசும், நம்மை பலனடைய பண்ணும்.